இந்த ஆண்டு பிறந்த பிறகு பிரதமர் மேற்கொள்ளக்கூடிய 6வது பயணம் இது. தமிழகத்தை பொறுத்தவரை ஒற்றை இலக்கத்திலேயே பாஜகவினுடைய வாக்கு வங்கி இருந்தது. கிட்டத்தட்ட 3 விழுக்காட்டுக்கும் குறைவாகவே பாஜகவினுடைய வாக்கு வங்கி 2014 முதல் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது அந்த வாக்கு வங்கி இரட்டை இலக்கத்தை தொட்டிருக்கின்றது. அதனினும் ஒருபடி உயர்ந்து பாஜக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதிகள் கண்டறியப்பட்டு அவற்றில் வலிமையான வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதன்படி பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை தமிழகத்தில் இருந்து கணிசமான வேட்பாளர்களை வெற்றி பெற வைத்து மக்களவை உறுப்பினர்களாக டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்பது பாஜகவின் தேசிய தலைமை மாநில தலைமைக்கு வழங்கியிருக்கக்கூடிய உத்தரவு. அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் பாஜகவின் சார்பில் பல்வேறு தேசிய தலைவர்கள் நேரடியாக தமிழகத்திற்கு வருகை தந்து பரப்புரையில் ஈடுபடுகின்றார்கள். பிரதமர் நரேந்திர மோடி பாண்டிபஜாரை வந்தடைந்திருக்கின்றார். அங்கிருக்கக்கூடிய பாஜகவின் மகளிரணி நிர்வாகிகளை வணக்கம் கூறி வரவேற்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி பாஜகவினுடைய சிறுபான்மையினர் பிரிவு உள்ளிட்ட பிரிவுகளை சார்ந்த மகளிரணி நிர்வாகிகள் தற்போது அங்கு காத்திருக்கின்றார்கள். சாலைக்கு வந்த பிறகு பிரதமர் வணக்கம் கூறி அனைவருடன் நலம் விசாரித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அனைவரையும் பிரதமர் தனித்தனியாக சந்தித்து பெண் நிர்வாகிகளை முதலில் சந்திக்கின்றார். பாஜகவினுடைய மற்ற தலைவர்கள் இதன் பிறகுதான் பிரதமரை சந்திக்க இருக்கின்றார்கள். பாண்டிபஜாரில் தொடங்கக்கூடிய வாகன பேரணியில் பங்கேற்பதற்காக வந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக மூத்த தலைவராகவும் இந்தியாவின் பிரதமராகவும் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் அங்கிருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகளை முதலில் சந்தித்து அவர்களிடம் நலம் விசாரித்து வருகின்றார். பாஜக எவ்வாறு இந்த தேர்தலை எதிர்கொள்கின்றது என்பது குறித்து கேட்டறிந்து வருகின்றார். பாஜகவின் வேட்பாளர்களான தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் அங்கு காத்திருந்து பிரதமருக்கு வணக்கம் கூறி தங்களுடைய வரவேற்பினை வழங்கி இருக்கின்றார்கள். இன்னும் ஓரிரு வினாடிகளில் பிரதமருடைய வாகன பேரணி தொடங்க இருக்கின்றது. பாண்டிபஜாரில் இருக்கக்கூடிய சவுந்தரபாண்டியனார் காவல் நிலையத்தில் தொடங்கி தேனாம்பேட்டை சந்திப்பில் இருக்கக்கூடிய ஆலயம்மன் கோயில் வரை நீண்டு பறந்து விரிந்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட வாகன பேரணியில் பங்கேற்பதற்காக தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சட்டை அணிந்து வெள்ளை நிறத்திலான வேட்டி சட்டையுடன் பிரதமர் இந்த வாகன பேரணியில் பங்கேற்றிருக்கின்றார். பாஜகவினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் தற்போது பிரதமரை சந்தித்து வணக்கம் கூறி வரவேற்றிருக்கின்றார்கள். பாஜகவினுடைய வட சென்னை வேட்பாளர் பால் கனகராஜ், மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் செல்வம் என்று வேட்பாளர்கள் அனைவரும் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் வணக்கம் கூறி பிரதமரை வரவேற்றிருக்கின்றார்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய கைகளிலே தாமரை சின்னத்தை ஏந்தியபடி பிரதமரோடு சென்று பாஜகவிற்கு ஆதரவு திரட்டி வருகின்றார். சாலையின் 2 பக்கமும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் இன்று பிற்பகல் முதலே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். தற்போது பிரதமர் தனக்கென ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அலங்கார ஊர்தியில் ஏறி வாகன பேரணியை சரியாக 6:30 மணியளவில் தொடங்கும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் அந்த இடத்தை 6:30 மணிக்கு வந்தடைந்திருக்கின்றார். வாகன பேரணி தொடங்க இருக்கின்றது. வாகன பேரணியில் பங்கேற்கக்கூடிய பிரதமர் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சாலையின் 2 பக்கமும் திரண்டு நிற்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் பொதுமக்களிடம் பாஜகவிற்கு ஆதரவு திரட்ட இருக்கின்றார். பாஜகவை பொறுத்தவரை 23 தொகுதிகளில் தாமரை சின்னத்தில் வேட்பாளர்களை களத்தில் இறக்கி இருக்கின்றார்கள். அதில் 7 மக்களவை தொகுதிகளில் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தங்கள் தரப்பில் தெரிவித்து வருகின்றார்கள். பட்டு வேட்டி சட்டையுடன் தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி சாலைக்கு வந்த பிறகு அங்கிருக்கக்கூடியவர்களை பார்த்து வணக்கம் கூறிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாகன பேரணியில் பங்கேற்றிருக்கின்றார். முதலில் பெண் நிர்வாகிகள் உள்ளிட்டவர்களை சந்தித்தார். பெண்களை சந்தித்து வணக்கம் கூறிய பிறகு அங்கிருந்த மற்ற நிர்வாகிகளை பாஜகவின் மாநில தலைவர் உள்ளிட்டவர்களை சந்தித்து வாகன பேரணிக்கு தயாரான பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய வாகன பேரணியை தொடங்கி இருக்கின்றார். தமிழகத்தில் 2014ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தலைமையிலே ஒரு கூட்டணியை அமைத்திருந்தது. அதன் பிறகு பாஜக தலைமையிலான அந்த கூட்டணியில் அதிமுக அங்கம் பெற்றதை தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்களாக அதிமுக தலைமை இருந்தது. அதே நேரம் தற்போது பாஜக தலைமையிலேயே மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது.